சின்ன தட்டான் பெரிய புத்தி. புத்த ஜாதக கதைகள். கதை எண் 1. சின்ன தட்டார் கதை. காசி மாநகரத்தில் பிரம்மதத்தன் என்ற மன்னன் அரசாண்டு வந்த காலத்தில் போதிசத்துவர் ஒரு தட்டார குடும்பத்தில் பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார். அவர் பெரியவரானதும் தம் தந்தையின் தொழிலேயே செய்து வந்ததால் அவரை எல்லோரும் சின்ன தட்டார் சின்ன தட்டார் என்றே அழைத்து வந்தார்கள். அவர் புத்திசாலியாகவும் சமர்த்தராகவும் சகுனங்கள் கணிப்பதில் நிபுணராகவும் திகழ்ந்தார். ஒரு நாள் காசிராஜன் பவனி வரும்போது அவனை போதிசத்துவர் பார்க்கச் செல்லும் பாதையில் ஒரு சுண்டெலி செத்து கிடப்பதை கவனித்தார். அப்போது நட்சத்திர பலன்களின் நிலையை அறிந்த அவர், இந்த சமயத்தில் எவனாவது ஒரு நல்ல இளைஞன் இந்த சுண்டெலியை எடுத்துக்கொண்டு போய் சாமர்த்தியமாக பிழைத்தால் அவன் ஒரு வியாபாரியாக மாறி ஒரு மனைவியையும் அடைவான் என்று கூறினார். அவ்வார்த்தைகள் அவர் அருகில் நின்று கொண்டிருந்த ஓர் இளைஞனின் காதில் விழுந்தன. அவ்விளைஞனோ ஓர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் என்றாலும் கஷ்டங்களுக்கிடையே வளர்ந்து ஏழையாக இருந்தவன். எனவே அவன் யோசித்தான், இந்த பெரியவர் எதைச் சொன்னாலும் காரணமின்றி சொல்ல மாட்டார் என்று இளைஞன் எண்ணியவனாக அந்த செத்துப்போன சுண்டலியை எடுத்துக்கொண்டு போய் பூனை வளர்க்கும் ஒருவனிடத்தில் 1 காசுக்கு விற்றான். அந்த 1 காசுக்கு அவன் சிறிது சர்க்கரை வாங்கி ஒரு பானையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்கு புறப்பட்டான். ஒரு காட்டுக்கு பக்கத்தில் தண்ணீரையும் சர்க்கரையும் வைத்துக்கொண்டு தன் வியாபாரத்தை துவக்கினான். காட்டிலிருந்து பூக்களை பறித்து கொண்டு நகரத்திற்கு வரும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் துளியளவு சர்க்கரையும் தண்ணீரும் கொடுத்தான். அவர்கள் ஒவ்வொருவரும் அவனுக்கு பூக்களை அள்ளி கொடுத்தனர். அவன் நகருக்கு திரும்பி வந்து அப்பூக்களை விற்று மறுநாள் அதிக சர்க்கரையும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு மலர் வனத்திற்கு போய் அவற்றை வழங்கினான். அன்றைய தினம் பூக்காரர்கள் ஒவ்வொருவரும் அவனுக்கு சில பூச்செடிகளை பூக்களோடு கொடுத்துவிட்டு போனார்கள். அவற்றை இளைஞன் தன் நகரில் விற்றுவிட்டு 8 வெள்ளிப்பணங்கள் சம்பாதித்தான். பிறகு ஒரு நாள் பெருமழையோடு புயற்காற்று வீசியது. அதன் விளைவாக காசிராஜனின் அரண்மனை நந்தவனத்தில் இருந்த செடிகொடி மரங்களின் கிளைகளும் பழுது பட்டைகளும் முறிந்து விழுந்தன. நந்தவனத்து தோட்டக்காரனுக்கு அப்பெரும் குப்பைகளை எப்படி அப்புறப்படுத்துவதென வழி தெரியவில்லை. அப்போது இளைஞன் தோட்டக்காரனிடம் சென்று அந்த தோட்டத்தை துப்புரவு செய்வதாகவும் அதற்கு பிரதியாக விழுந்து போன மரக்கிளைகளையும் இலைகளையும் தனக்கு கொடுத்து விட வேண்டும் என்றும் கேட்டான். தோட்டக்காரனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். உடனே சின்ன தட்டாரின் சீடன் நந்தவனத்தில் இருந்த சிறுவர் விளையாடும் இடத்தை முதலாவதாக சுத்தம் செய்தான். அங்கு விளையாட வந்த சிறுவர்களுக்கெல்லாம் சர்க்கரையும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை தோட்டத்திலிருந்து பழுது பட்டைகள், இலை, கிளைகள், குச்சிகள் எல்லாவற்றையும் அச்சிறுவர்கள் மூலம் ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்தி நந்தவனத்திற்கு வெளியே ஒரு குவியலாக சேர்த்து வைத்தான். அப்பொழுது காசிராஜனுக்கு வெந்நீர் பானைகள் தயார் செய்யும் குயவன் ஒருவன் அக்குப்பைகளை கண்டதும் தன் சூளையில் தீ எரிப்பதற்கு அவற்றை வாங்கிக் கொள்ள விரும்பி இளைஞனிடம் பேரம் பேசினான். அதன் மூலம் அந்த இளைஞனுக்கு 16 வெள்ளிப்பணங்கள் கிடைத்தன. அதுவும் தவிர குயவன் அழகான 5 பானைகளையும் குவளைகளையும் செய்து கொடுத்தான். இவ்வாறு இளைஞன் மொத்தம் 24 வெள்ளிப்பணங்கள் சம்பாதித்ததும் அவனுக்கு ஒரு திட்டம் உதயமாயிற்று. ஏராளமான சர்க்கரையும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு போய் நகரத்து கோட்டை வாசலில் வைத்து கொண்டான். அந்த வாசல் வழியாக செல்லும் புல்வெட்டிகளுக்கு தாகம் தீர குடிதண்ணீரும் சர்க்கரையும் வழங்கினான். புல்வெட்டிகள் அவனை பார்த்து, நண்பனே, எங்களுக்கு செய்யும் இந்நல்லுதவிக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு இளைஞன், ஆகா,
எனக்கு எப்போது உங்கள் உதவி தேவைப்படுமோ அப்போது சொல்கிறேன். நீங்கள் அப்போது உதவி செய்தால் போதும் என்று கூறிவிட்டு சென்றான். அதன் பிறகு அவன் ஒரு ஸ்தல வியாபாரியையும் கடல் வர்த்தகனையும் சந்தித்து அவர்களோடு சிநேகிதம் பிடித்து கொண்டான். ஸ்தல வியாபாரியானவன், நாளை ஒரு குதிரை வியாபாரி 500 குதிரைகளை விற்பதற்காக காசி நகருக்கு கொண்டு வரப்போகிறான் என்று இளைஞனிடம் கூறினான். இச்செய்தியை அறிந்ததும் இளைஞன் புல்வெட்டிகளை சந்தித்து, எனக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொற்கட்டு வீதம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவைகளை நான் விற்கும் வரை யாருமே தங்களுடைய பொற்கட்டுகளை விற்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டான். அவர்களும் ஒப்புக்கொண்டு ஆளுக்கு ஒரு பொற்கட்டு வீதம் 500 பொற்கட்டுகளை இளைஞனின் வீட்டில் இறக்கி வைத்துவிட்டு போனார்கள். ஸ்தல வியாபாரி கூறியதைப் போல ஒரு குதிரை வியாபாரி 500 குதிரைகளோடு காசி நகருக்கு வந்தான். ஆனால் அன்றைய தினம் தன் குதிரைகளுக்கு தீனி போட காசி நகரத்தில் எங்குமே பொற்கட்டு வாங்க முடியாமற் போனதால் வியாபாரி வேறு வழியின்றி இளைஞனிடமிருந்து 500 பொற்கட்டுகளையும் 1000 வெள்ளிக்காசுகளுக்கு விலைபேசி வாங்கிக் கொண்டான். அது நடந்து சில நாட்கள் ஆவதற்குள்ளேயே மற்றொரு கடல் வர்த்தகன் இளைஞனை சந்தித்து பெரிய கப்பல் ஒன்று வாணிப பண்டங்களோடு துறைமுகத்துக்கு வரப்போவதாக செய்தி அறிவித்தான். அதை கேட்டதும் இளைஞனுக்கு மற்றொரு யோசனை தோன்றியது. அவன் அழகான ஒரு குதிரை வண்டியை 8 வெள்ளிக்காசுக்கு வாடகை பேசி பிடித்து கொண்டு அதில் ஏறி வெகு ஆடம்பரமாக துறைமுகத்திற்கு சென்று பெருந்தோரணையோடு இறங்கினான். அவன் வந்த வண்டியின் அழகை பார்த்தே துறைமுகத்திலிருந்த எல்லோரும் பெரிதும் வியந்து அவனை பெரிதாக மதித்தனர். இளைஞன் தன்னுடைய அடையாள முத்திரை மோதிரத்தை கப்பல்காரனிடத்தில் ஈடாக கொடுத்து அந்த கப்பலில் இருந்த சரக்கு முழுவதையும் கணக்கின் பேரில் விலைக்கு வாங்கிக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்டான். பிறகு அவன் துறைமுகத்தருகில் ஒரு கூடாரம் அமைத்து அதனுள்ளே அழகான ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு, என்னை பார்க்க வியாபாரிகள் யாராவது வந்தால் 3 கையாட்களை வரிசையாக கடந்த பிறகுதான் வியாபாரிகளை உள்ளே என் முன்னிலையில் அழைத்து வர வேண்டும் என்று கூறினான். துறைமுகத்திற்கு புதிய வணிக கப்பல் ஒன்று வந்திருப்பதை கேள்விப்பட்டதும் 100 வியாபாரிகள் சரக்குகள் வாங்குவதற்காக காசி நகரத்திலிருந்து துறைமுகத்திற்கு திரண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முந்தையே ஒரு பெரிய வியாபாரி சரக்கு கப்பல் முழுவதையும் கணக்கின் பேரில் விலைக்கு வாங்கிவிட்டதாகவும், இனி சரக்குகளை வாங்க வேண்டுமென்றால் அந்த இளம் வியாபாரியிடம் இருந்துதான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் கப்பல் தலைவன் சொல்லிவிட்டான். அதனால் 100 வியாபாரிகளும் நம் இளைஞனின் கூடாரத்தை தேடி வந்தார்கள். கூடாரத்தின் வாசலில் நின்ற காவலன் ஏற்கனவே இளைஞனின் ஏற்பாட்டின்படி வியாபாரிகளை வரிசையாக 3 காரியஸ்தர்களிடம் அழைத்துச் சென்றான். 100 வியாபாரிகளும் கப்பல் சரக்கில் ஆளுக்கு ஒரு பங்கு வாங்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு அவனுக்கு தனித்தனியாக 1000 வெள்ளிப்பணம் சன்மானம் அளித்தார்கள். மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் இளைஞனுக்கும் 1000 வெள்ளிப்பணம் கொடுத்து சரக்குகள் முழுவதையும் விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். இவ்வாறு 200,000 வெள்ளிப்பணங்கள் லாபம் சம்பாதித்துவிட்ட இளைஞன் பெரிய பணக்காரனாக காசி நகருக்கு திரும்பி வந்தான். இவ்வளவிற்கும் காரணமான சின்னத்தட்டாருக்கு தன் நன்றியை செலுத்த வேண்டுமென்று இளைஞன் விரும்பி 100 வெள்ளிக்காசுகளை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றான். அவனை சின்னத்தட்டார் வியப்புடன் நோக்கி, நீ இவ்வளவு செல்வத்தையும் எப்படி சம்பாதித்தாய் என்று கேட்டார். உங்கள் அறிவுரையை கேட்டதால்தான் 4 மாதங்களில் நான் இவ்வளவு பெரிய பணம் சம்பாதித்தேன் என்று இளைஞன் பதில் சொன்னான். செத்துப்போன ஒரு சுண்டலியை மூலதனமாக கொண்டு அவன் வியாபாரம் செய்ய துவங்கியதிலிருந்து பெரிய பணக்காரனாக மாறியது வரை தன் கதை முழுவதையும் ஒன்றுவிடாமல் சின்னத்தட்டாரிடம் அவன் விளக்கி கூறினான். இவ்வளவையும் கேட்ட சின்னத்தட்டார், இத்தகைய புத்திசாலி வேறு எவர் கையிலும் சிக்கிவிடக்கூடாது என்று எண்ணமிட்டு தம்முடைய பருவ பெண்ணையே அந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுத்து தம்முடைய குடும்ப சொத்துக்களை எல்லாம் அவன் பேருக்கு எழுதி வைத்தார். பிறகு சின்னத்தட்டார் காலமானவுடன் இளைஞன் காசி நகரத்தில் ஒரு பெரிய தட்டானாக விளங்கினான்.